So
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தில் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பதி குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பது குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையின் மூலமாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே நாம் மீண்டும் ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வரத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து நாம் இருக்கின்ற இடங்களிலே காணொளி வாயிலாக ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து நம்மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகமே அதிர்த்து கொண்டிருந்தாலும் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதிலே ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதிலே ஆண்டவர் நமக்கு கிருபையை பாராட்டி வருகிறார் என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையிலே பெந்தேகோஸ்தே திருநாளை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு, வாரும் தூய ஆவியரே எம்மை புத்தாக்கம் செய்யும். வாரும் தூய ஆவியார் ஆண்டவரே எங்களை புத்தாக்கம் செய்யும் என்று சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். கம் ஹோலி ஸ்பிரிட் renew us என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்றது. இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதிகள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள், சங்கீதம் 104 24 முதல் 35 வசனங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள், யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் ஆகிய இந்த வேத பகுதிகளின் அடிப்படையிலே நாம் இந்த நாளின் செய்தியை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூதர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான 3 பண்டிகைகளை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதிலே ஒன்று பஸ்கா பண்டிகை, 2வது கூடார பண்டிகை, 3வது பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆகிய இந்த 3 பண்டிகைகளும் யூதர்களுக்கு முக்கியமான பண்டிகை இருந்தது என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகின்ற பொழுது பென்டா என்ற கிரீக் வார்த்தையிலிருந்து அது வந்ததை நாம் பார்க்கின்றோம். பென்டா என்றால் 50 என்று பொருள்படும். பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து 50வது நாள் இந்த பண்டிகையை கொண்டாடுவதனாலே இதற்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி அங்கே கொண்டாடப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது சீடர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஆண்டவர் மரித்து போன பின்பு சுகமுள்ளவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். நாம் நெருங்கி வாழ்ந்த ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார். இனி நாம் யாரிடத்தில் செல்ல போகிறோம் என்று கவலையோடு அவர்கள்
இருந்தபோது அங்கே இயேசுவின் வாக்குப்படி அவர்கள் பெந்தெகோஸ்தே ஆவியை பெற்றுக் கொள்கின்ற பொழுது அவர்கள் புதிய பலனை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திலே அனுப்புவேன் என்று அங்கே சீடர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆம், பெந்தெகோஸ்தே நாளிலே சோர்வுற்றிருந்த இந்த சீடர்கள் அங்கே புதிய பலனை பெறுகிற சீடர்களாக அங்கே மாறுகிறார்கள். இந்த நாளிலே 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது முதலாவது சீடர்கள் தைரியத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் மறைந்து போன பின்பு சீடர்கள் ஒரு பூட்டிய அறையிலே பயந்து கொண்டிருந்தார்கள். இனி நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குமோ என்று தெரியாத நிலைமையிலே அந்த சீடர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அப்படி பயந்து கொண்டிருந்தவர்களும் மாத்திரமல்ல, இயேசுவை கொலை செய்ய வருகின்ற பொழுது இயேசுவை விட்டு எப்படியாவது தப்பித்து சென்றால் போதும் என்ற நிலைமையிலே தப்பித்து சென்றவர்களும் மாத்திரமல்ல, இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை கேட்டபோது அதை சந்தேகப்பட்டவர்களும் இந்த தூய ஆவியை பெற்றுக் கொள்கின்ற பொழுது அவர்கள் ஒரு தைரியத்தை பெற்றதை நாம் அந்த பகுதியில நாம் பார்க்கலாம். மாத்திரமல்ல, இயேசுவை மறுதலித்த பேதுருவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும் தெரியும், இவர் யார் என்றே எனக்கு தெரியாது என்று சொல்லி அங்கே பேதுரு மறுதலித்தார். ஆனால் தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்கிற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை படித்து பார்க்கின்ற பொழுது இந்த மறுதலித்த பேதுரு அங்கே திரளான மக்களுக்கு இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் படித்து பார்ப்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த பேதுருவின் பிரசங்கத்தின் மூலமாக ஏறக்குறைய 3000 பேர் ஒரே நாளிலே அவர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, தோமாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தோமா சந்தேகப்படுகிறார், நான் என் விரலை ஆண்டவருடைய விழாவிலே போட்டாலுடைய நான் நம்ப மாட்டேன் என்று சந்தேகப்படுகிற தோமா அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது அவர் இந்தியாவிலே வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இரத்த சாட்சியாக மரித்தார் என்பதை நாம் அங்கே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறது சீடர்கள் முதலாவது தங்களுடைய வாழ்க்கையில தைரியத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த நாளில் கூட பெந்தெகோஸ்தே திருநாள், நீங்களும் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கென்று தைரியமாக இந்த உலகத்திலே நாம் செயலாற்ற வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு தைரியத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம்
நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளும் கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொண்டதினாலே அவர்கள் மக்களுக்கு நன்மையான காரியங்களை அங்கே செய்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் பரவி உலகத்தையே அசைத்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிற நீங்களும் நாம் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? பழைய பாட்டிலே அங்கே நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளும் கடவுளின் ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நம்மை தூய்மைப்படுத்துகிற காரியத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், அல்லாமலும் அக்னிமயமான நாவை போல இருந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு பேரிலும் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறார். அக்னி என்று சொல்லப்படுகிற பொழுது அது தூய்மைப்படுத்துகிற காரியத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கின்றது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதியிலே வாசிப்பதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, என் வாயை கொண்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லப்படுகிற வேத வசனத்தை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற பொழுது தூய்மைப்படுத்துகிற ஒரு செயலை தூய ஆவியானவர் செயல்படுவதை இந்த பகுதியில நாம் பார்க்கின்றோம். இயேசுவோடு கூட வாழ்ந்த சீடர்களும் கூட அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நல்லவர்களை போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சீடர்கள் மத்தியிலும் கூட காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு யூதாஸ், இயேசுவை மறுதலிக்கக்கூடிய ஒரு பேதுரு, சந்தேகப்படக்கூடிய ஒரு தோமா என்றும் பார்க்கின்ற பொழுது இயேசுவை விட்டு தூரமாய் என்று பார்க்கின்ற சீடர்கள் அங்கே இருந்தார்கள். இயேசுவை விட்டு விலகி போன சீடர்களும் அங்கே இருந்தார்கள். ஒரு வாய்மான வாழ்வாகவே அவருடைய வாழ்க்கை இருந்ததை நாம் அங்கே பார்க்கின்றோம். இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில தூய ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது இந்த சீடர்கள் எல்லாம் தூய்மை ஆக்கப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது இவர்கள் தூய்மையாக்கப்பட்டவர்களாக தூய்மையான வாழ்வை பெறுவதற்கு தங்களை அர்ப்பணிப்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு தங்கத்தை எடுத்து அந்த பொற்கொள்ளன் நெருப்பிலே போட்டு புடப்படுகிறார். இதற்கு என்று பார்க்கின்ற பொழுது அந்த தங்கமானது இன்னும் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏவி கார்மிக்கல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிஷனரியை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். ஒரு நாள் அந்த மிஷனரி ஒரு பொற்கொள்ளனை சந்தித்து அவர்கள் கேட்டார்களாம், இந்த தங்கத்தை எவ்வளவு காலம் நீ நெருப்பிலே போட்டு புடப்படுவீர் என்று கேட்டபோது அந்த பொற்கொள்ளன் சொன்னானா, இந்த தங்கத்துல என்னுடைய முகம் தெரியும் வரைக்கும், இந்த தங்கத்துல என்னுடைய முகம் தெரியும் வரைக்கும் நான் இதை நெருப்பிலே போட்டு புடமிடுவேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை அவர் சொன்னார். ஆம் அன்பியானவர்களே, தூய ஆவியானவரும் ஆண்டவர் நம்மிலே வெளிப்படுவதற்கு, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியை அவர் அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கிறோம்.
தூய்மையாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நம்மை உலகத்தை நற்செய்தியை பரப்புவதற்காக ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டளை வைக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஆண்டவர் கடவுளை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே இயேசுவானவரும் அதையே சொல்வதை நாம் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் படித்து பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிற தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆண்டவர் என்னை உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்படுகிற அந்த காரியத்தையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் பரிசுத்த ஆவியின் நாளை நாம் நிறைவு கூறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நான் தைரியத்தோடு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். தூய்மையாக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு நற்செய்தியை இந்த உலகத்திலே அறிவிக்கிறேன் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்வது வெறும் பேச்சில் கைகளை தட்டி பாடல்களை பாடி உற்சாகமாய் இருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் தைரியமாய் தூய்மையாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கு நற்செய்தியை பறைசாற்றும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் போத்தனூர் சிஎஸ்ஐ ஐக்கியத்தை சார்ந்த திரு டேனியல் ஜேம்ஸ் என்பவரின் குமாரன் செல்வன்டி இமானுவேல் என்பவரும் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் காரைசித்து புத்தூர் பொது சேவையை சார்ந்த திரு சகாய அருள் கண்ணடி என்பவரின் குமாரத்தை சுபி அன்சி சுபி என்பவரும் திருமணம் செய்துள்ள போகிறார்களுக்கு உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமாவது கிடையாது என்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபையாருக்கு குருவானவர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். எங்களை மூடி இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களால் நினைத்த நல்லாகவே இப்போது நாங்கள் அறிக்கை வாசித்தேன். இப்பாடுவேல் அன்சி சுபி ஆகிய பிள்ளைகளுக்காக ஒரு நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருமணத்திலே இணைக்கப்படுவதற்கு ஆண்டவராக நீர் சித்தம் கொண்டிருக்கிறதே. நாம் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் இவ்வட்டமாய் வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து நீர் அவர்களை வழிநடத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய பிள்ளைகளாய் காத்துக்கொள்ள வேண்டுமானதை நாங்கள் நாடுகிறோம். எங்களுடைய
தைரியத்தோடு புதுவரம் பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இவர்களை வழிநடத்த வேண்டுமானத்திலே நாம் கொண்டாடுகிறோம். ஆமாண்டவரே, இந்த நாளிலும் நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும், உதவிகள் தேவைப்படுகிற எல்லாருக்காகவும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லாருக்காகவும், தங்கள் தன்மையாளர்களை இழந்து கொடுத்து துக்கத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் நிறைவாய் கட்டளை வேண்டுமானத்திலே நாங்கள் கொண்டாடுகிறோம். சித்தமானால் தொடர்ந்து நாங்கள் உடைய ஆராதிக்கை உடைய பிள்ளைகளாய் வாழ ஒரு வார்த்தையுடைய கட்டளையோடு கொடுக்கிறோம். நீரை வழிநடத்த பெறப்படுத்தும் எங்களால் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நலத்தினாலே ஆமென். பரமனின் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமனிலே செய்யப்படுவது போல் உண்மையிலே செய்யப்படுவதாக. அன்றனுடைய எல்லா பத்திரிகைகளும் எங்களுக்கு விரோதமாய் சிலருக்காக மணிகிறது போல எங்களுக்கு மணி எங்களை சோதனைகள் பேசிக்கப்படாமல் ரட்சிக்கப்படும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களுடைய ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவனை நானும் பரிசுத்த ஆவியிலே உங்கள் அனைவரோடும் இருக்கிறோம். சமாதானத்தையும் பெறுவதாக.
ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.